அனைவருக்கும் வணக்கம். ஐட்டமாக மாறிய பைலட் பவி, இதனால் குடும்ப பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பைலட் பவி இது போன்ற ஆபாசமான ஃபோட்டோக்களை வெளியிடுறத உடனே நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸ்புக்கில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்தாங்க, கண்டென்ட் மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, இது நாள் வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு வீடியோவுக்கு மட்டும்தான் காசு கொடுத்துருந்தோம், ஆனால் இனிமேல் நீங்கள் ஃபோட்டோ போட்டாலும் உங்களுக்கு காசு, நீங்கள் ஏதாவது ஒரு போஸ்ட்டு போட்டாலும் உங்களுக்கு காசு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா தான் இந்த மாதிரியான ஆபாசமான ஒரு விஷயங்களில் பைலட் பவி இறங்க ஆரம்பித்தாங்க. அந்த அப்டேட் வந்த பிறகு அவங்க ஃபோட்டோ போட ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் சேரீ கட்டிட்டு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க, அதுக்கு பெரிய அளவில் ரீச் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உடல் பாகங்கள் தெரிகிற மாதிரி ஃபோட்டோ போட்டு அப்லோட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் கொடுமை என்னென்னா, இந்த ஃபோட்டோ எடுக்கிறதே அவருடைய புருஷன் தான். கணவன் மனைவி 2 பேருமே பேசி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆபாசமாக ஃபோட்டோக்களை வெளியிட ஆரம்பித்தாங்க. இதை பார்த்த பைலட் பவி ரசிகர்கள் எல்லாமே அதிர்ச்சி அடைந்தாங்க. என்னடா இந்த பொண்ணு நல்லதானடா பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, என்னாச்சு இந்த பொண்ணுக்கு திடீர்னு இப்படியெல்லாம் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டு, இப்படியெல்லாம் ஃபோட்டோ போட ஆரம்பிச்சிட்டு, இது கொடுமையே அவன் புருஷன் தான் இந்த ஃபோட்டோலாம் எடுத்து வர போடுறான், சமுதாயம் எந்த பக்கம் போயிட்டுருக்குனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேரும் கழுவி ஊற்ற ஆரம்பித்தாங்க. ஆனால் இதெல்லாம் அவங்க ஒரு பெருசாகவே எடுத்துக்கல. நமக்கு பணம் வருதா, ரைட்டு, அவன் திட்டினாலும் சரி, என்னது செஞ்சாலும் சரி, அது நம்ம ஃபோட்டோ நிறைய பேருக்கு போதா, நமக்கு நல்ல காசு வருதா அப்படின்னு சொல்லிட்டு தினமும் ஒரு 5-6 ஃபோட்டோ வெளியிட ஆரம்பித்தாங்க. அதுவும் ஆபாச கலந்த ஃபோட்டோவை வெளியிட ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் இதில் என்ன பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னா, இவங்க ஒரு குடும்பமாக வீடியோக்களை வெளியிட்டதால் குடும்ப பெண்கள் நிறைய ஃபேமிலிஸ்லாம் இவங்க வீடியோவை பார்த்துருந்தாங்க, இவங்கள ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ இவங்க சமீப காலமாகவே இந்த மாதிரியான ஆபாசமான விஷயங்கள் அவங்க இறங்கினதால அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் அந்த செல்ஃபோனை பயன்படுத்துறதால இந்த மாதிரியான ஃபோட்டோக்களை அவங்களும் பார்க்கக்கூடிய நிலைமை ஏற்படுது. இதனால் பார்க்கக்கூடிய குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிப்புக்கு உள்ளாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்க ஆரம்பத்தில் இந்த மாதிரி செஞ்சுருந்தாங்கன்னா நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருமே இவங்கள ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பொண்ணு எப்படி ஃபோட்டோ வெளியிடும் நமக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஆரம்பத்தில் குடும்பமாக ஃபேமிலியாக கணவன் மனைவியாக வீடியோ வெளியிட்டு இப்படி சடனாக திடீர்னு இந்த மாதிரி மாறினது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் இவங்களை ஃபாலோ பண்ண குடும்ப பெண்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லை, இவங்க தன்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் இந்த மாதிரியான ஆபாசமான ஃபோட்டோக்களை போட்டதுமே சில ஃபேக் ஐடி என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுடைய ஃபோட்டோவை எடுத்து அவங்களுடைய அக்கௌண்ட்டில் போட்டுட்டு அதுதான் ஒரிஜினல் அக்கௌண்ட் மாதிரி, இன்றைக்கி என் கூட நீங்கள் இருக்கணும்னா நைட்டு இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சில பேர் போட்டு அது மூலமாக நிறைய பேர் ஏமாற்றி காசு சம்பாதிச்சதாகவும் நிறைய பேர் ஏமாந்ததாகவும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணி அந்த ஃபாலோவர்ஸை ஏமாற்றி அவங்கக்கிட்டேருந்து பணத்தை ஆட்டையை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பணம் ஏமாந்தவங்கலாம் ஐயோ நம்ம வேறு ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டில் போய் பணம் கொடுத்து ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் அக்கௌண்ட்டை நான் பைலட் பவி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அவங்க அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. நாங்கள் எது எங்கள் அக்கௌண்ட்டே கிடையாது, இது வேறு யாரோ எங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க, அவங்க அந்த ஆளுக்கிட்ட அவங்க பேசுகிறத நம்பி நிறைய பேர் அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டீங்க, அதுக்கு எங்களுக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லை, இதுதான் எங்களுடைய ஒரிஜினல் ஐடி அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு கூடவே ஒன்று சொன்னாங்க, நாங்கள் இனி ஃபோட்டோவே நாங்கள் போட மாட்டோம், அப்படி பண்ண மாட்டோம், இப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையிலேருந்து திரும்பவும் ஃபோட்டோ போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நோக்கம் பணம், நம்ம ஃபோட்டோ எடுத்து எவன் வேணால் எதில் வேணால் போட்டு சம்பாதிச்சுட்டு போகணும், எவன் வேணால் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு போட்டோம், நமக்கு ரெவன்யூ வருதா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இவங்க இந்த மாதிரியான ஃபோட்டோ போட்டு இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இது நாள் வரைக்கும் ஒழுங்காக வீடியோ போட்டு இருக்கக்கூடிய கப்புள்ஸ் யூடியூபர்கள் கூட மனம் மாறி அவங்களும் இந்த மாதிரியான ஆபாச விஷயங்கள் இறங்குனா என்ன ஆகிறது பாருங்கள். டோட்டல் யூடியூபே பார்த்திங்கன்னா நாசமாயிரும். குடும்ப பெண்கள்லாம் இப்போ இப்படி இறங்கிட்டிங்கன்னா அப்புறம் யூடியூப் பக்கமே யாரும் வரமாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தப்பான ஒரு முன் உதாரணமாக இப்போ பைலட் பவி இந்த விஷயத்தை ஆரம்பித்து வச்சுருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.